வியாதி ஒரு நோய் அப்படின்னு வந்தால் உடனே டாக்டர்கிட்ட போனீங்களே வைங்களேன், டாக்டர் 2 நாள் 3 நாள் டேப்லெட் கொடுப்பாங்க, மாத்திரை மருந்து கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் 3 நாளும் அந்த ஜுரம் சரியாகலை அப்படின்னா டாக்டர் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? ரத்தம் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ரத்தம் டெஸ்ட் பண்ணோம்? ஏன்னா அந்த ரத்தம் தான் ஒரு மனுஷனுக்கு என்னவா இருக்குன்னா உயிராக இருக்கிறது. இப்போ இந்த ரத்தத்துக்குள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக ரத்தத்தில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா உயிர் இருக்கு. ரத்தத்தில் என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? சத்தமாக சொல்லுங்க. ரத்தத்தில் உயிர் இருக்கு. ரெண்டாவது, ரத்தத்தில் பாதுகாப்பு இருக்கு. ரத்தத்தில் என்ன இருக்கு? பாதுகாப்பு. மூன்றாவதாக ரத்தத்தில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா மீட்பு இருக்கு. ஆமாம், இது இயேசுவின் ரத்தத்தை குறித்து நான் சொல்கிறேன். நமக்குள்ள ரத்தத்தையும் நான் எப்படி சொல்கிறேன். இன்னைக்கு நம்முடைய ரத்தத்தில் என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? உயிர் இருக்கிறது. ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கணும்னா அவனுக்குள்ள என்ன வேணும்? இந்த ரத்தம் சரியா போகணும். அப்போ அந்த ரத்தத்தில் உயிர் இருக்கிறதுனால தான் அந்த மனுஷன் உயிரோடு வாழணும். இன்னைக்கு யாருக்காவது அடிபட்டு ரத்தம் நிறைய போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, ஐயோ சீக்கிரம் ரத்தம் ஏற்றணும், இல்லைன்னா என்ன ஆகிடும், இவர் உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம வேதத்தில் நம்ம வாசிப்போம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதே போல் இதை 3 காரியத்தை நான் சொன்ன தெரியுமா? ரத்தத்தில் உயிர் இருக்கிறது, பாதுகாப்பு இருக்குது, மீட்பு இருக்குது. அதை நம்ம ஒன்றா வாசிக்கலாம். மன்னிக்கணும், ஒன்றா நம்ம வாசிக்க கேட்போம். உயிர், பாதுகாப்பு, மீட்பு. சொல்லுங்க பார்க்கலாம். உயிர், பாதுகாப்பு, மீட்பு ஆகிய இந்த 3ம் அடங்கி இருக்குது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அந்த ரத்தத்தில் உயிர் இருக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார்ல, அது சும்மாவா இல்லை உண்மையா அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதற்கு அவர் என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ஆமென், அல்லேலூயா. சரி, எத்தனை பேர் யாரால கூப்பிட முடியும்? யாரால கூப்பிட முடியும்? ஒரு மனுஷன் கூப்பிடணும்னா அவனுக்கு என்ன வேணும் சொல்லுங்க பார்க்கலாம்? வாய் வேணும். வாய் இருந்தால் கூப்பிடலாமா? உயிர்னு ஒன்று வேணும். என்ன வேணும்? உயிர்னு ஒன்று வேணும். உயிர் இல்லைன்னா அவன் செத்து போன பணமாக இருந்தாலும் வாய் இருக்கும், நாக்கு இருக்கும், மூக்கு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அவனால் என்ன பண்ண முடியாது? சத்தம் போட முடியாது. அப்போ ஒரு மனுஷனுக்கு உயிர் அவனுடைய ரத்தம். இப்போ இந்த ரத்தம் எங்க பேசுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, காயின் ஆபேல் அப்படின்னு சொல்ல 2 பேர் அண்ணன் தம்பிங்க. இப்போ காயினுடைய காணிக்கையை பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாததுனால இந்த காயினுக்கு கோபம் வந்து இந்த ஆபேலை எப்படியாவது கொன்னு, அவன் மேல கோபம் தான் முதல் வந்துச்சு. அதனால தான் வேதம் சொல்கிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். இப்போ கோபம் வரும் பொழுதே அது தனியே வச்சிடணும், இல்லைன்னா அது பெரிய பாவத்தில் போய் கொண்டு போய் விட்டுரும். ஆபேல அவனுக்கு விரோதமாக எழுந்து அவனை கொல்லும்படியாக வகை தேடினான். அந்த வகை சரியான விதத்தில் மாட்டினதுனால, சூழ்நிலை எல்லாம் சரியாக வந்ததுனால காயின் ஆபேலை கொன்று போட்டான். இப்போ அவர் உயிரோடு இருக்கும் பொழுது அவருடைய வாய் தேவனை நோக்கி கூப்பிட்டது. அவன் மரித்த பின்பு அவனுடைய ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆபேலுடைய ரத்தம், அந்த வசனம் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க, மீண்டும் வாசிங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவர் என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம், உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த ஆபேலுடைய ரத்தம் தேவனிடத்துல போய் முறையிட்டது. அப்போ தேவன் அந்த ரத்தத்திற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். சரி, இப்போ இந்த ஆபேலுடைய ரத்தத்தை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ரத்தம் சிந்தப்பட்ட இடங்கள் எங்கெங்கெல்லாம் அப்படின்னு நம்ம வேதத்திலிருந்து ஒரு சில பகுதியில் நம்ம வாசிக்க போகிறோம். இந்த ரத்தம் எங்கெங்கெல்லாம் சிந்தப்பட்டுச்சு, இந்த ரத்தத்தினால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு
இல்லவே இல்லை. இன்னைக்கு ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு ஒரு மனுஷனுக்குள்ள உண்டாக்கப்படவில்லை. இந்த ரத்தம் ஏன் சிந்தப்பட்டது அப்படின்னும் இந்த ரத்தத்தினால என்னென்ன நன்மை எல்லாம் கிடைச்சது அப்படின்னு சொல்லியும் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல ஒரு ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. அது என்னன்னு வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:21. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் என்ன உண்டு பண்ணினாரா? தோல் உடையை உண்டு பண்ணினார். சரி, இப்போ இந்த தோல் உடையை உண்டு பண்ணுவதற்கு என்ன அவசியம் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் நம்ம இன்னைக்கு சங்கீத பகுதியிலையும் பார்த்தோம், ஆராதனையிலும் நம்ம இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொன்னேன். தேவன் நம்ம மத்தியில் அசைவாட, தேவன் நம்ம கூட இருக்க விரும்புகிறார். ஆமென். பழைய ஏற்பாடு காலத்தில் பார்த்தீங்கன்னா, தேவன் ஒவ்வொருவராய் யார் யாரெல்லாம் இன்றைக்கு தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டாரோ அவர்களோடு கூட பேசுவார். அவங்க கூட இதெல்லாம் நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தேவன் மறைந்து போவார். அதற்கு முன்னாடி ஃபஸ்ட்டு யார் இடத்துல அப்படி தேவன் பேசினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதாம் ஏவாள். ஆமென். பகலின் குளிர்ச்சியான வேளையில் தேவன் ஆதாமோடும் ஏவாளோடும் கூட பேசும்படியாக, அவர்களோடு கூட தங்கும்படியாக வந்து என்ன பண்ணுவார்? வருவாங்க, அவங்க கூட பேசுவாங்க, அவங்க கூட சஞ்சரிப்பாங்க, போயிடுவாங்க. ஆனால் இப்படிப்பட்ட நாட்களில் தான் இந்த தேவனோடு கூட இருக்கிற உறவை அவங்க கொஞ்சம் மறந்து போனதுனால தேவன் எதை அவர்களுக்கு விலக்கி வைத்தாரோ அதை அவங்க எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அதனால தேவன் அவர்களுக்கு கொடுத்த மகிமையை இழந்து போனாங்க. இன்னைக்கு அதனால தான் நான் சொல்றேன், இன்னைக்கு நான் ஏன் ஆரம்பத்தில் நீங்க சர்ச்சுக்கு வரலன்னு சொன்னேன்னா, இது என்னுடைய செய்தியினுடைய ஒரு அர்த்தமாக தான் நான் இதை நான் உங்களுக்கு சொன்னேன். சும்மாலாம் நான் சொல்லலை, இதை நீங்க புரிஞ்சு கொள்ளுவீங்க நான் நம்புறேன். இப்போ சபைக்குள்ள, அந்த தோட்டம் என்கிற சபைக்குள்ள யாருடைய சத்தத்தை கேட்டாங்க? தேவனுடைய சத்தத்தை மறந்துட்டு பிசாசின் சத்தத்திற்கு, சர்ப்பத்தின் சத்தத்திற்கு இடம் கொடுத்ததுனால தேவன் எதை விலக்கி வைத்தாரோ அதை சாப்பிட்டு அவங்க இழந்து போனாங்க. அவருடைய மானத்தை காப்பாற்றுவதற்காக. எதை காப்பாத்த? மானம். அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் நிர்வாணியாக தான் இருந்தாங்க. ஆனா என்னைக்கு அந்த கனியை புசிச்சாங்களோ அன்னைக்கு தான் அவங்க நிர்வாணி என்று தெரியப்பட்டது தவிர அதற்கு முன்னாடி அவங்க நிர்வாணி என்று தெரியப்படல. அவங்க ஓடி போய் நான் இப்போ நிர்வாணியாக இருக்கிறேன்னு எல்லா மரங்களையும், அது என்ன மரத்தெல்லாம் எடுத்து என்ன செடியெல்லாம் எடுத்து அடைச்சாங்களோ தெரியல. கொஞ்ச நேரம் ஆக ஆக வெயில் உஷ்ணம் ஏற ஏற அந்த இலைகள் எல்லாம் கொட்டி போச்சு. அதனால தான் ஆண்டவர் பண்ணினார், சரி இவருடைய மானத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு ஆடு அடிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒரு ஆடு ரத்தம் சிந்த. இப்போ ஆண்டவர் இவர்களுடைய மானத்தை மறைப்பதற்காக எதை உண்டாக்கினாரா? தோல் உடையை உண்டு பண்ணினார் அப்படின்னு வேதம் சொல்கிறது. இப்போ இந்த தோல் உடையை உண்டு பண்ணணும்னா ஒரு மிருகம் அடிக்கப்பட வேண்டும், அந்த மிருகத்தின் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆமென். அப்போ ஒரு மனுஷனை காப்பாற்றுவதற்காக, அவனுடைய மானத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு குற்றமும் செய்யப்படாத ஒரு ஆடானது அங்கு அடிக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதல் ரத்தம் சிந்தப்பட்ட இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா ஏதேன் தோட்டத்தில். ஆமென். எங்க சிந்தப்பட்டுச்சு சொல்லுங்க பார்க்கலாம்? ஏதேன். இந்த ஏதேனை யார் உண்டாக்கினா அப்படின்னு கேட்டா தேவன் உண்டாக்கினார். அல்லேலூயா. தேவன் உண்டு பண்ணின தோட்டம் தான், தேவன் வார்த்தையினால படைச்ச தோட்டம் தான், தேவன் மனுஷனை தன்னுடைய சாயலாக படைச்ச அதே பூமியில தான், அதே தோட்டத்துல தான் ஒரு குற்றமும் அறியாத, ஒரு தப்பும் செய்யாத ஆடு அங்க பலியாக தன்னுடைய ரத்தத்தை சிந்தினது. அல்லேலூயா. எதற்காக ரத்தம் சிந்திச்சு சொல்லுங்க பார்க்கலாம்? அந்த ஆடு எதுக்காக ரத்தம் சிந்திச்சு? அவனுடைய மானத்தை மறைப்பதற்காக. அல்லேலூயா. அவனுடைய நிர்வாணத்தை மூடுவதற்காக குற்றமில்லாத ஆடு அன்று அங்கு ஏதேன் தோட்டத்தில் அடிக்கப்பட்டது.
ரெண்டாவதாக ஒரு ஆடு அடிக்கப்பட்டுச்சு. அது எந்த இடம்னு கேட்டீங்கன்னா எகிப்துல ஆடை அடிச்சாங்க. இது யார் சொன்னது அப்படின்னு கேட்டா தேவன் சொன்ன ஒரு கட்டளை. லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. பாவ நிவிர்த்திக்கென்று பரிசுத்த ஸ்தலத்துக்குள் ரத்தம் கொண்டு வரப்பட்ட பாவ நிவாரண பலியாகிய காளையையும் பாவ நிவாரண பலியாகிய வெள்ளாட்டு கடாவையும் பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் அவைகளின் தோலையும் மாம்சத்தையும் சாணியையும் அக்கினியிலே சுட்டெரிக்க கடவர்கள். சரி, இப்போ இந்த வசனத்துல நம்ம வாசிக்க கேட்டோம். இப்போ இங்க இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா இங்கு ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமாக ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பார். என்ன அப்படின்னு கேட்டா மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொல்வார், மோசே நான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன், இந்த எகிப்துல என்ன பண்ண போகிறேன், என்னுடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை தேவன் என்ன பண்ணினார்னா அழிக்கும்படியாக, அந்த தேசத்துல உள்ள அதாவது தலைப்பிள்ளைகளை சங்கரிக்கும்படியாக தேவன் திட்டம் கொண்டார். அதனால தேவன் சொன்னாங்க, நீ என்ன பண்ணணும் தெரியுமா, ஒரு ஆட்டை எடுங்க, அந்த ஆட்டை அடித்து அதோடைய ரத்தத்தை நீங்க என்ன பண்ணணும், நிலக்காலில் பூசணும். அந்த ஆட்டை நீங்க என்ன பண்ணணும், நிலக்காலில் அந்த ரத்தத்தை நீங்க பூசணும். அந்த ரத்தம் பூசப்பட்ட எந்தெந்த வீடோ அந்த வீட்டுக்குள்ள என்ன வராது, அந்த வீட்டுக்குள்ள தீமை வராது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்கு ஒரு கட்டளையாக அவர்களுக்கு கொடுத்தார். இது எகிப்து தேசத்துல ஒரு இரத்தத்தை சிந்தப்பட்ட இடம். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா மத்தேயு 27ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 25ஆம் வசனம். மத்தேயு 27, 24, 25. ஸ்தோத்திரம். கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரையினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ இந்த ரத்தம் எங்க சிந்தப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கொல்கோதா மலையில. எங்க சிந்தப்பட்டுச்சு? கொல்கோதா மலையில. அந்த ஆடு யாருன்னா நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ஆடு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ 3 இடங்கள்ல 3 ஆடுகள் அடிக்கப்பட்டுச்சு. 1 ஏதேன் தோட்டத்துல, 2வது எகிப்துல, 3வது கொல்கதா மலையில. இந்த 3 ஆடுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா முதல் 2ம் நம்ம உலக பிரகாரமாக பார்க்கிற பழைய ஏற்பாட்டின் நம்ம கண்ணால பார்க்கிற ஆடுகள். ஆனா புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கையில் பார்த்தா இயேசு என்னும் இரட்சகர் நமக்காக ஒரு ஆடாக அங்க பலியானார். ஆமென். சரி, இயேசு கிறிஸ்து ஏன் பலியாகணும்? இயேசு கிறிஸ்து ஏன் பலியாகணும்? அவர் ஏன் ஒரு ஆடை போல அவர் ரத்தம் சிந்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு நமக்கு கிடையவே கிடையாது. இது எப்போ இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தே இது இருந்த ஒரு நியமனம். அதனால தான் அங்க சொல்லப்பட்டிருக்கும் அந்த லேவியராகமம் 16:27. இப்போ வாசிங்க. லேவியராகமம் 16:27. பாவ நிவிர்த்திக்கென்று இந்த ரத்தம் எதற்காக சிந்தப்படணுமா? பாவ நிவிர்த்திக்கென்று. பாவ நிவிர்த்தினா பாவத்திலிருந்து விடுதலையாவதற்காக ரத்தம் சிந்தப்படணும். அது என்னென்ன ரத்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா ரத்தத்தையும் சிந்தக்கூடாது. கண்டதை பிடிக்கிறத பார்த்து எல்லாத்துக்குள்ளேயும் ரத்தம் இருக்கு, அதனால அந்த ரத்தத்தை எல்லாம் சிந்தணும்னு அவசியம் இல்லை. தேவன் எந்த ரத்தம் சிந்த வேண்டும் என்று சொல்லி அதற்கு ஒரு கட்டளையை, அதற்கு ஒரு மாடலை வச்சிருந்தார். அதுதான் நம்ம பார்க்கிறோம். வாசிங்க. பாவ நிவிர்த்திக்கென்று பரிசுத்த ஸ்தலத்துக்குள் ரத்தம் கொண்டு வரப்பட்ட பாவ நிவாரண பலியாகிய காளையையும். எதை பலி செலுத்தணுமா? காளை. எதை பலி செலுத்தணும்? காளை பலி செலுத்தணும். ரெண்டாவதாக பாவ நிவாரண பலியாகிய வெள்ளாட்டு கடாவையும். இப்ப எதை பலி செலுத்தணும்?
வெள்ளாட்டு கடா. ஆமென், அல்லேலூயா. இப்போ நம்ம இருக்கிற பூமியில் நடக்குதா இல்லையா? இதே தான் நடக்குது. என்னென்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காளையையும் வெள்ளாட்டு கடாவையும் தான் பலி செலுத்துவாங்க. அந்த பலி எங்க செலுத்தப்படணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாளையத்திற்குள்ள இருக்கிற அந்த பலிபீடத்துல அதற்காக செலுத்தப்படணும். பாவ நிவர்த்திக்காக அந்த பலி செலுத்தணும். அந்த பலி செலுத்தப்பட்ட அந்த மிருகத்தை எங்க கொண்டு போனோம், அது தோலை எங்க கொண்டு போனோம், அதோட சாணத்தை எங்க கொண்டு போனோம், அங்க வேதவசனம் சொல்கிறது, பாளையத்திற்கு புறம்பே போய் அதை என்ன பண்ணணும், தீயினால எரிச்சிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு பழைய ஏற்பாடு காலத்துல ஒரு மனுஷனுடைய பாவத்தை நிவர்த்தி ஆக்கணும்னா அங்க ஒரு ஆட்டினுடைய இரத்தமோ இல்ல காளையினுடைய இரத்தமோ தேவைப்பட்டது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றைக்கு இந்த பூமியில வந்து ரத்தம் சிந்தினார், காரணம் எதுக்கு தெரியுமா? நம்முடைய பாவங்களை நிவர்த்தி ஆக்குவதற்காகவே. குற்றமில்லாத அந்த தேவன் நமக்காக அவர் ரத்தம் சிந்தினார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் பாவ நிவாரண பலி ஆடும் மாடும். ஆனா புதிய ஏற்பாட்டின் பாவ நிவாரண பலி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென், அல்லேலூயா. அப்போ அவர் எனக்காக ரத்தம் சிந்தி என்னை என்ன பண்ணியிருக்கிறார், மீட்டிருக்கிறார். அல்லேலூயா. சரி, அதுக்கு அடுத்தது யாத்ராகமம் 24 அதிகாரம் 8 வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 24:8. அப்பொழுது மோசே ரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடே பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்றான். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ மோசே இந்த ரத்தத்தை எடுத்து தெளித்து ஆண்டவருடைய உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொல்லி அங்க தெளிக்கிறார். இன்றைக்கு இயேசுவின் உடன்படிக்கையான ரத்தம் எங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் ரத்தம் உடன்படிக்கையாக இருக்கிறது எங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது திருவிருந்தில் நம்ம அதை உட்கொள்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் தான் இன்றைக்கு நமக்கு ஒரு உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்கிறது. அதுக்கு அடுத்தது என்னன்னு நான் சொல்லுறேன். லேவியராகமம் 17 அதிகாரம் 10 வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் குடும்பத்தாரிலும் உங்களுக்குள் தங்கும் அந்நியர்களிலும் எவனாகிலும் ரத்தம் எண்ணப்பட்டதை புசித்தால் ரத்தத்தை புசித்த அவனுக்கு விரோதமாக நான் என் முகத்தை திருப்பி அவன் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அவனை அறுப்புண்டு போக பண்ணுவேன். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கறி கடைக்கெல்லாம் போவோம். அந்த கறி கடையில் பார்த்தீங்கன்னா சிலர் என்ன பண்ணுவாங்க, சார் எங்களுக்கு சிக்கன் கொடுங்க, இல்லை மட்டன் கொடுங்க, இல்லைனா தலைக்கறி கொடுங்க, கால் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, பாய் ரத்தம் இருக்கா, என்ன கேட்பாங்க, ரத்தம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. எதுக்காக? அதை நல்லா வரட்டி சாப்பிட்றதுக்கு. ஒரு காலத்தில் நாங்களும் சாப்பிட்டோம். ஆனால் என்னைக்கு இந்த சத்தியம் தெரிந்ததோ அன்னையிலேருந்து அதை நாங்கள் தொடர்றதே கிடையாது. ஆமென். ஏன் தெரியுமா? அந்த ரத்தத்தில் என்ன இருக்கு? உயிர் இருக்கு. வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த பலி செலுத்தும் போது கூட ரத்தம் எங்க தெரியுமா செலுத்தப்படணும்? அந்த பலிபீடத்துக்கிட்ட வந்து தான் செலுத்தப்படணும். ஒருவேளை அது வேற எங்கேயாவது அந்த ரத்தத்தை நான் இப்போ ஆண்டவருக்காக தான் பலியா செலுத்த போறேன்னு உங்க வீட்டில் வச்சு அறுத்துட்டு அந்த ரத்தத்தை எடுத்துட்டு வந்தீங்கன்னு வைங்களேன், அந்த ரத்தத்திற்கு நம்ம பலியாலாம் மாறிடுவோமா? ஆண்டவருடைய பலிபீடத்தில் வந்து அந்த ரத்தம் சிந்தப்பட்டா அது பாவ நிவாரண பலி. ஆனால் அதுவே அவருடைய சந்நிதியில வந்து அறுக்கப்படாமல் வேற எங்கேயாவது அறுக்கப்பட்டால் அந்த இரத்தத்திற்குரிய பலி நம்ம மேல சுமரும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த வசனம் இப்ப நம்ம அதான வாசிச்சோம். வாசிங்க, லேவியராகமம் 17:10 வாசிங்க. இஸ்ரவேல் குடும்பத்தாரிலும் உங்களுக்குள் தங்கும் அந்நியருக்குள்ளும் எவனாகிலும் ரத்தம் எண்ணப்பட்டதை புசித்தால், எவனாகிலும் எதை புசிச்சா? ரத்தம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ரத்தம் என்கிறதை புசித்தால், ரத்தத்தை புசித்த அவனுக்கு விரோதமாக நான் என் முகத்தை திருப்பி. ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? அவர் முகத்தை திருப்பிக் கொள்வார். எதுக்காக திருப்பிக் கொள்வாரா?
அந்த ரத்தத்தை புசிச்சா அந்த ரத்தத்துல உயிர் இருக்கிறது. வாசிங்க. அவன் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அவனை அறுப்புண்டு போக பண்ணுவேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு இதை உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தேன். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, இது ஒரு பக்கம் இருக்க, இந்த புதிய ஏற்பாட்டில் நம்ம எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வந்து வாசிங்களேன். மத்தேயு 26:26. இந்த பழைய ஏற்பாடு வசனத்தை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 26:26 வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள். சரி, இது என்ன சம்பவம்? ஆண்டவர் கடைசியா எடுத்த பந்தி, திருவிருந்து பந்தி. வாசிங்க. நீங்கள் வாங்கி புசியுங்கள், நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல ஒரு இரத்தத்தை சாப்பிட்டா அது பாவம் என்று சொன்ன தேவன், புதிய ஏற்பாட்டில் அவர் சொல்கிறார், இது உங்களுக்காக சிந்தப்படும் ரத்தம், இது என்னுடைய ரத்தம். இந்த ரத்தத்தை நீங்க புசிக்கும் போது அது உங்களுக்குள்ள என்னவா இருக்கும்? அது ஒரு உடன்படிக்கையாக வச்சிருக்கிறேன். அப்போ பழைய ஏற்பாட்டில் ரத்தம் சாபமாகவும், புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய ரத்தமாகிய திருவிருந்து பந்தியில அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் அந்த இரத்தமாக நம்ம உட்கொள்ளும் பொழுது அது நமக்கு ஜீவனாக இருக்கிறது. ஆமென். புதிய உடன்படிக்கையின் இரத்தமாகிய இயேசுவின் இரத்தம் நமக்கு என்னவா இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? ஜீவனாய் இருக்கிறது. அது சாபத்தை மாற்றுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அதுக்கு அடுத்தது நம்ம பார்ப்போம். இன்னைக்கு இயேசுவின் இரத்தம் அது பாதுகாப்பாக இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் என்னவா இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? பாதுகாப்பு. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். யாத்ராகமம் 12:13. ஆமென். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ தேவன் இங்க நம்ம முதலாவதாக நான் உங்களுக்கு லைனா சொல்லிட்டு வந்தேன். முதல் ரத்தம் எங்க சிந்தப்பட்டுச்சு? எங்க சிந்தப்பட்டுச்சு? ஏதேன் தோட்டத்துல. காயின் ஆபேல் இடத்துல. அங்க சிந்தப்படுவதற்கு முன்னாடி எங்க சிந்தப்பட்டுச்சு? ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாளுக்காக என்ன பண்ணப்பட்டுச்சு? ஒரு ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. ரெண்டாவதாக எகிப்துல ஜனங்களை காப்பாற்றுவதற்காக அங்கு ஆடுகளை அடிக்கப்பட்டுச்சு. அந்த ஆட்டின் ரத்தம் அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தது. அந்த பாதுகாப்பை தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வசனத்தில் வாசிச்சோம். தொடர்ந்து நம்ம அந்த வசனத்தை அப்படியே தொடர்ந்து வாசிக்கலாம். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளா இருக்க கடவது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமாக ஆசரிக்க கடவீர்கள். புளிப்பில்லா அப்பத்தை 7 நாள் அளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்த மாவையும் உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலிலிருந்து அறுப்புண்டு போவான். சரி, அதுல 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இப்போ ஆண்டவர் அந்த ஆட்டை எப்படி தேர்ந்தெடுத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். ஆமென். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இந்த ஆட்டை சொல்லிட்டார், செம்மறி ஆடு இல்லைன்னா வெள்ளாடு. ஆனால் அதுக்கு மேலே என்ன இருக்கணும்? 1 வயசுக்கு மேலே இருக்கணும். ஆமாம். இப்போ இந்த நம்ம வாழ்கிற இதே தேசத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மதங்கள் இருக்குது. இன்னைக்கு கிறிஸ்துவ மதம், ஹிந்து மதம், முஸ்லீம், இது போல் நிறைய மதங்கள் இருக்கிறது. அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர்கள் தெய்வங்களுக்காக என்ன பண்ணுகிறாங்க? ஒவ்வொரு விதமாக பலி செலுத்துகிறாங்க. இப்போ நம்ம வாழ்கிற இதே ஊரில் இந்த செஞ்சி பகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே கிறிஸ்டினும் இருக்கிறாங்க, முஸ்லீமும் இருக்கிறாங்க, ஹிந்துவும் இருக்கிறாங்க. இங்கே சந்தைகளும் நிறையா இருக்கு.
இங்கே சந்தையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொன்னால் போதும், என்ன ஆடு நிறைய ஃபேமஸாக ஓடும் தெரியுமா? வெள்ளாடுகள் தான் நிறைய ஓடும். வெள்ளாடுகள் கடை ஆடுகளாக எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னு கேட்டால் தன்னுடைய தெய்வங்களுக்கு அதை பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி. இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே கழிச்சு போனால் இந்த பக்ரீத் அப்படின்னு ஒரு பண்டிகை வரும். அது முஸ்லீம் பெரும்பாலும் அதை கொண்டாடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஆடை தேர்ந்தெடுத்து கொள்வாங்கன்னா செம்மறி ஆடாக எடுத்துப்பாங்க. இப்போ இந்த சந்தையில் போய் நீங்கள் செம்மறி ஆடுகள் நிறைய இருந்தாலும் அவங்க என்ன தெரியுமா கேட்பாங்க? செம்மறி ஆடு வளர்த்துரு அந்த விற்க வந்தவங்க கிட்ட, இந்த ஆடுக்கு 1 வயசு ஆச்சா? இது என் காதால் நான் கேட்டிருக்கேன். இந்த ஆடுக்கு 1 வயசு ஆயிடுச்சா? அப்போ நான் ஒரு முறை அந்த பாய்கிட்ட கேட்டேன், எதனால இந்த வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, எதனால இந்த காரியத்தை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, எங்களுடைய கடவுள் இதை தான் சொல்லியிருக்கிறாங்க, நீ செலுத்த வேண்டிய இந்த இரத்தமானது, இந்த கடாவானது 1 வயசுக்கு மேலே இருக்கணும், அது பழுதற்றதா இருக்கணும், எந்த ஒரு பழுதும் இருக்கவே கூடாது. அப்போ பழுது இல்லாமல் அந்த ஆடு எத்தனை வயசுக்கு மேலே இருக்கணும்? 1 வயசுக்கு மேலே இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கு மோசேக்கு ஆண்டவர் சொன்ன நியமனம், மோசேக்கு தேவன் சொன்ன கட்டளை தான். அது ஒன்று செம்மறி ஆடாவும் இருக்கலாம், இல்லை வெள்ளாடாவும் இருக்கலாம். ஆனால் என்ன கட்டளை தெரியுமா? 1 வயசுக்கு மேலே அது இருக்கணும். அப்போ அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை எடுத்து நீங்க என்ன பண்ணணும்? நிலக்காலில் பூசணும். சங்கார தூதன் அந்த வழியாய் போகும் பொழுது எந்தெந்த வீட்டிலெல்லாம் ரத்தம் பூசப்பட்டதோ அந்த வீட்டில் இருக்கிற யாரையும் சங்கார என்ன பண்ண மாட்டான்? தொட மாட்டான். அப்போ அந்த ரத்தம் என்னவா இருந்தது சொல்லுங்க பார்க்கலாம்? அந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருந்தது. ஆமென். இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் நமக்கு எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் அதனால தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறார், நீங்கள் எப்பப்பெல்லாம் கூடுகிறீங்களோ அப்பெல்லாம் இது என்னுடைய நினைவாய் நீங்கள் செய்யணும், நீங்கள் திருவிருந்து நம்ம எடுக்கணும். ஆனால் நம்முடைய சூழ்நிலைக்காக நம்ம மாதத்துக்கு 1 முறை எடுக்கிறோம். அந்த மாதத்துக்கு 1 முறை எடுக்கிற அந்த திருவிருந்துலையும் ஆண்டவுடைய ரத்தத்தை நம்ம அற்பமாக எண்ணினோன்னா நம்ம நினைக்கிறோம், இது வெறும் கிரேப் ஜூஸ் தானே, இது வெறும் பிரெட்டு தானே, இந்த கிரேப் ஜூஸ் கடையில் போனால் எங்களுக்கு கிடைக்காதா? பாஸ்டர்னா இவ்வளோண்டு கப்பில் தான் கொடுக்குறாங்க, நாங்கள் போனால் 50 ரூபா கொடுத்தா ஒரு பெரிய கிளாஸ்லேயே கொடுப்பாங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம் நாங்கள் குடிச்சிட்டு போனால் இதை விட அது நிறைய ஆகி போச்சு அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, அதுக்கு இது கிரேப் ஜூஸ் தான். ஆனால் இங்கே பலிபீடத்திலேருந்து நமக்காக வரும் பொழுது அது ஆண்டோடைய ரத்தமாய் நமக்குள்ளே மாறுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தை நம்ம எப்பப்பெல்லாம் உட்கொள்கிறோமோ அந்த ரத்தம் நமக்குள்ள ஒரு பலனாய் இருக்கிறது. ஆமென். அந்த ரத்தம் நமக்குள்ள பலனாய் மாறுகிறது. அந்த ரத்தம் நமக்கு ஒரு பாதுகாப்பாக மாறுகிறது. அல்லேலூயா. என்னுடைய அம்மா அவங்க உயிரோடு இருக்க நாளில் சில நாள் அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு சபையை நிறுத்த மாட்டாங்க, சபைக்கு எப்படியாவது வந்துடுவாங்க. அவங்களுக்கு உடம்பே சரியில்லைனாலும் நான் சர்ச்சில் போயாவது படுத்துக்கிறேன், சர்ச்சில் போய் சாஞ்சியாவது உட்காந்துக்கிறேன்னு என்ன பண்ணிடுவாங்க? உட்காந்துருவாங்க. ஆச்சி திட்டுவாங்க, உனக்கு தான் உடம்பு சரியில்லை, வீட்டில் இருக்க வேண்டியதானே, ஏன் வந்த, உன் உடம்பை கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியதானே, அப்படிலாம் திட்டுவாங்க. ஆனாலும் சபைக்கு எப்படியாவது போயிடணும்னு போயிடுவாங்க. ஒரு முறை அவங்க உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தாங்க. அப்போ நாங்கள் எங்கள் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, அப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்கும்போது அன்றைக்கு திருவிருந்து. உடனே நாங்கள்லாம் சர்ச்சுக்கு போயிட்டோம், எல்லாம் திருவிருந்தெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் எல்லாம் திரும்ப ஹாஸ்பிட்டலில் வந்து அம்மாவை பார்க்கறதுக்காக நான் வரும்போது அம்மா கேட்டாங்க, என்ன இன்னைக்கு ஜெபலாம் நடந்துச்சா, எப்படி போச்சு, என்ன மெசேஜ் எல்லாம் கேட்டாங்க. கேட்டுட்டு இன்னைக்கு அவங்க அழ ஆரம்பித்தாங்க. நான் கேட்டேன், ஏன் அழுகுறீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, என்னால் இன்னைக்கு திருவிருந்து எடுக்கவே முடியல, என்னால் இன்னைக்கு திருவிருந்து நான் இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க அழுதாங்க. அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நம்ம நல்லா இருந்தால் கூட திருவிருந்து தானே, அடுத்த மாதம் சேர்த்து எடுத்துப்போம். இல்லை, ஆண்டவர் நமக்காக சிந்தின ரத்தத்தில் நமக்கே கவனம் இல்லைன்னா, அவர் நமக்காக அடிக்கப்பட்டு நமக்காக பிக்கப்பட்டார்,
நமக்காக அவர் கொடுத்த ரத்தத்திலே நம்ம ஒரு நிர்விசாரணமா இருப்போம்னா, ஆனா நம்ம கேட்கிறோம், ஆண்டவரே என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. ஏன் பாதுகாப்பு கிடைக்கல தெரியுமா? இதை எடுக்க தவறினதுனால. வேதம் சொல்கிறது, இதே பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன சொன்னாங்கன்னா மோசே கிட்ட, எந்த வீட்டில் வாசல்ல நிலைக்கால்ல ரத்தம் பூசப்பட்டதோ அந்த வீடு மட்டும்தான். அது இஸ்ரவேல் கூட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மோசையோடு கூட இருந்தவங்கள யாரா இருந்தாலும் சரி, ஒருவேளை அந்த வீட்டில் ரத்தம் தெளிக்கப்படலன்னா அந்த வீட்லேயும் வாதை தான். ஆண்டவர் அழைச்சவர் தானே, எங்களை ஆண்டவர் தானே இங்க வந்து கூட்டிட்டு வந்தாரு, இவரே எங்களை அடிச்சிட்டாரு. இல்லை இல்லை, ரத்தம் தெளிக்கப்படாத எந்த வீட்டுக்குள்ளேயும் சங்காரத்துடன் போவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு பலவீனம் வர, எனக்கு இந்த காரியெல்லாம் அனுமதிக்க காரணம் என்ன? நம்ம அசால்ட்டா இருந்தோம். பிசாசு ஜாக்கிரதையா உள்ள போந்துட்டான். பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? வகை தேடி சுற்றி கொண்டே இருக்கிறான். அவன் சுற்றி கொண்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்மளும் சபைக்கு வராம சுத்திட்டு இருக்கிறோம். அப்ப யார்கிட்ட மாட்டிப்போம்? பிசாசிடம். ஒரு முறை நாங்கள் அங்கே நம்ம சென்னையில் இருக்கும்போது ஒரு நியூஸ் ஒன்று வந்தது. அப்போ நாங்கள் பேடுக்கு வந்து வாசிச்சுட்டு இருக்கோம், ஜெபம் நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு ஜெப விண்ணப்பம், இது மாதிரி சர்ச்சுக்கு வந்த தம்பி அடிபட்டு அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக இருக்கிறார், அவருக்காக ஜெபிக்கலாம் அப்படின்னு பாஸ்டர் ஜெப குறிப்பை சொல்லி நடத்துகிறாங்க. உடனே நாங்கள் நினச்சோம், ஏன் இவர் வச்சா வர வழியில் பாவம் அடிபட்டுருச்சு. அவருக்கு அடிப்பட்ட நேரம் என்ன தெரியுமா? 11 மணி. எத்தனை மணிக்கு? 11 மணிக்கு அவர் அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆகுறாங்கன்னு சொல்லி 11:30க்கு மெசேஜ் வருது. ஆனால் ஜெபம் எத்தனை மணிக்கு தெரியுமா? 10 மணிக்கு ஜெபம் ஆரம்பிக்கப்படும். இவங்க எத்தனை மணிக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு? 11 மணிக்கு. இவர் 11 மணிக்கு எங்கே இருக்கணும்? சர்ச்சில் இருக்கணும். ஆனால் 11 மணிக்கு சர்ச்சில் இல்லாமல் அவர் சுற்றிட்டு வந்ததுனால என்ன பண்ணா? பிசாசானவன் அவரை தொட்டான். இன்னைக்கு சபைக்கு நம்ம கரெக்டாக வர வேண்டிய நேரத்தில் வந்துடணும். நான் அதை தயவாக சொல்கிறேன். நம்ம எங்கே போனாலும் டைம் ஃபாலோ பண்ணுறோம், ஆனால் சர்ச்சையை தவிர. நம்ம எங்கே போனாலும் நீட்டாக போகிறோம், சர்ச்சை தவிர. நம்ம எங்கே போனாலும் ஆயத்தமாக போகிறோம், சர்ச்சை தவிர. ஏன்னா பார்த்துக்கலாம், அதை பார்த்துக்கலாம், விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. ஆமென். அந்த இரத்த கோட்டைக்குள்ளே நம்ம வரலன்னு வைங்களேன், நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லுவோம். இன்னைக்கு சிலர்லாம் பார்த்துருக்குறீங்களா? இந்த ரோட்டில் போகும்போது சில நேரம் யாராவது வண்டியில் போகும்போது ஏதாவது குறுக்க ரோட்டில் வந்துட்டாங்கன்னு வைங்க, ஹார்ன் அடிச்சோன்னா அவன் நின்று திட்டுவான், ஏய் தாண்டி போக மாட்டேன். என்ன சொல்லுவான்? இந்த ஊரை தாண்டி போக மாட்டேன். ஏன் தெரியுமா? அவர் அந்த ஊருக்கார். அதனால என்ன பண்ணுவார்? இந்த ஊரை தாண்டி போக மாட்டேன். நான் நினைப்பேன், இப்படி சொல்கிறவன் மேலே வண்டி ஏறி போச்சுன்னு வைங்களேன், என்ன நடக்க போகுது? அவன் போயிடுவான். இன்னைக்கு சில நேரம் நம்ம கூட ஆண்டோடைய ஆலயத்தில் வருவதற்கு இதை தான் சொல்கிறோம். நான் பார்த்துக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த பாதுகாப்பின் வளையத்தை விட்டு நம்மளே வெளியே வந்துடும். அந்த பாதுகாப்பின் வளையத்தை விட்டு நம்மளே போயிடும். பிசாசு யோபை கூட தொட முடியல. காரணம் என்ன தெரியுமா? பிசாசே சொல்கிறான், ஆண்டவரே நீர் யோபை சுற்றிலும் வேலை அடைச்சிருக்கிறீங்களப்பா. இந்த யோபு உங்களை சும்மாவா துதிக்கிறான்? அவனை சுற்றிலும் எப்பொழுதும் ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? யோபினுடைய பழக்கம் இடைவிடாமல் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற பழக்கம், ஆண்டவருக்கு முதல் இடம் கொடுக்கிற பழக்கம். அதனால தான் சொல்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவர் தான்ப்பா கொடுத்தது. நான் தாயின் வயிற்றிலேருந்து வரும்பொழுது நிர்வாணியாக தான் வந்தேன், திரும்ப போகும்போது நான் நிர்வாணியாக தான் போகிறேன். ஒன்றும் கொண்டும் வரல, ஒன்றும் கொண்டு போக போகிறதும் இல்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தவர் தான், ஆண்டவரை இடைவிடாமல் ஆராதித்தவர் தான் எல்லா இடத்திலும் மேன்மையாக தேவன் அவரை வைத்தார். அல்லேலூயா. ஒரு பாதுகாப்பாக தேவன் வைத்தார். இன்னைக்கு நம்ம உயிர் என்னைக்கோ போக வேண்டியது, ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் பாதுகாத்து கொள்கிறார்.
எதற்காக தெரியுமா? நம்ம செஞ்ச தான தர்மத்தினாலயா, நம்ம உதவி செஞ்சதுனாலயா? இல்லை, அவர் நம்ம மேல் வைத்த கிருபையினால. ஆமென். அவர் நம்ம மேல் வைத்த தயவுனால. ஸோ இந்த இரத்தம் நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறது. அல்லேலூயா. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த இரத்தம் தான் பாதுகாப்பாய் இருந்தது. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தம் நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கடைசியாக நம்ம மூன்றாவதாக அந்த பார்ப்போம், மீட்பு. லேவியராகமம் 16:27. ஏழாம் நாளில் ஜனங்களின் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள், அவர்கள் அதை காணவில்லை. லேவியராகமம் 16:27. பாவ நிவிர்த்திக்கென்று பரிசுத்த ஸ்தலத்துக்குள் ரத்தம் கொண்டு வரப்பட்ட பாவ நிவாரண பலியாகிய காளையையும் பாவ நிவாரண பலியாகிய வெள்ளாட்டு கடாவையும் பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் அவைகளின் தோலையும் மாம்சத்தையும் சாணியையும் அக்கினியிலே சுட்டெரிக்க கடவர்கள். இந்த வசனத்தை நம்ம வாசிச்சோம். இந்த வசனத்துல நான் சொல்ல விரும்புகிறது, இந்த ரத்தம் நமக்கு மீட்பாய் இருந்தது. ஆமென், அல்லேலூயா. பாவ நிவாரணத்திற்கென்று ஆட்டையும் மாட்டையும் இரத்தத்தை பலியாக செலுத்தினாங்க. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு பாவ நிவாரணமாக, பாவ நிவாரண பலியாக தேவன் அவருடைய இரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே நமக்காக சிந்தி நம்மளை மீட்டு கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என்னை எங்க மீட்டு கொண்டார்? நம்மளை பாவத்திலிருந்து மீட்டு கொண்டார், சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார், அக்கிரமத்திலிருந்து மீட்டு கொண்டார், நோயிலிருந்து நம்மளை மீட்டு கொண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருக்கு சாபம் இருந்தது தெரியுமா? அந்த சாபத்தை போக்குவதற்கு என்னென்னவோ செஞ்சு பார்த்தாங்க, ஆனா சாபம் மாறல. இயேசுவின் ரத்தம் சாபத்தை மாற்றினது. அல்லேலூயா. எங்க குடும்பத்தில் அந்த சாபத்தையும் ஏசப்பாவுடைய ரத்தம் தான் மாற்றிச்சு. எங்க அம்மா செத்துருவாங்க, 3 மாசத்துல இறந்துருவாங்கன்னு சொல்லி மந்திரக்காரன், பூசாரி, டாக்டர் 3 பேரும் சொன்னாங்க. ஆனா இயேசுவின் ரத்தம் என்னுடைய தாயார் உயிரோடு வைத்தது. எங்களை எல்லாம் அந்த ரத்தம் ரட்சித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சாபத்திலிருந்து மீட்டு கொள்வதற்கு இயேசுவின் ரத்தம் அவசியமானது. ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை நம்ம சாபம் மாறணும்னா, நான் பரிகாரம் பண்ணிட்டேன்னா சாபம் மாறிடும், இல்லவே இல்லை. நான் அன்னதானம் பண்ணிட்டா என் சாபம் மாறிடும், இல்லவே இல்லை. நான் ரத்தம் தானம் பண்ணிட்டேன்னா என் சாபம் மாறும் அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. இயேசுவின் ரத்தம் ஒன்று மாத்திரம்தான் நம்ம சாபத்தையும் நம்ம பாவத்தையும் அதற்குரிய விளைவுகளிலிருந்து நம்மளை தப்புவிக்க அந்த ஒரே ஒரு ரத்தத்தினால மட்டும்தான் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசுவின் ரத்தத்திற்காக நம்ம கேட்கணும், ஆண்டவரே என்னை மீட்டு கொள்வதற்காக உங்கள் ரத்தம் சிந்தினீரப்பா. இயேசு கிறிஸ்து கடைசி வரைக்கும் அவர் ரத்தத்தை கூட சேர்த்து வைக்கல, அவருக்கென்று ரத்தத்தை கூட சேர்த்து வைக்கல. அதையும் நமக்காக என்ன பண்ணினார்? கொடுத்தார். ஏன்னா என் ஜனங்களின் பாவத்தை மன்னித்து அவர்களை மீட்பதற்காக என்னுடைய இரத்தத்தை சிந்த வேண்டும் என்று சொல்லி அவர் பூமியிலே வந்து நமக்காக இரத்தம் சிந்தி நம்மளை மீட்டு கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த இரத்தத்தில் உயிர் இருக்கு. அந்த இரத்தம் நம்மளை பாதுகாக்கிறது, அந்த இரத்தம் நம்மளை மீட்கிறது. ஆமென். இயேசுவின் இரத்தம் தான் உயிர். அந்த உயிர் எனக்குள்ள இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம திருவிருந்து எடுக்கிறோம் தெரியுமா? அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கிறோம். ஆமென். ஒருவேளை ஞானஸ்தானம் எடுக்காதவங்க உங்களுக்கு நான் சொல்கிறேன், மரியாதையாக ஞானஸ்தானம் எடுங்க. அந்த ரத்தம் உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா உங்களை அது சுத்தம் செய்யும். ஆமென். உங்களை அந்த ரத்தம் பாதுகாத்து கொள்ளும், உங்களை அந்த ரத்தம் மீட்டு கொள்ளும். ஆமென். இன்னைக்கு எத்தனை பாவங்கள், எத்தனை சாபங்கள். இன்னைக்கு ஜனங்க சாபத்திலேருந்து விடுதலையாக என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் என்னென்னவோ பண்ணிட்டு தன்னுடைய ரத்தத்தை சிந்துகிறாங்க. என் ரத்தத்தை கொடுத்தாது நான் என் சாபம் மாறாதா, என் தலைமுறை சாபம் மாறாதா?
இல்லை. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்க வல்லதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே இன்றைக்கு நம்ம ஆண்டோடைய திருவிருந்து பந்தியில் அமரப் போகிறோம். இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே, அன்றைக்கு மனுஷனுடைய ரத்தம் தேவனிடத்தில் போய் பேசினது, மிருகத்தினுடைய ரத்தம் பாவ நிவாரணத்திற்காக இருந்தது, மிருகத்தினுடைய ரத்தம் உடன்படிக்கையாய் இருந்தது. என்று இயேசு எனக்காக பிறந்தாரோ எல்லாம் அவராய் மாறிவிட்டார். என்னுடைய உயிருக்கு அவர்தான் ஜீவன், எனக்கு அவர்தான்ப்பா ஜீவன், எனக்கு அவர்தான்ப்பா பாதுகாப்பு, எனக்கு அவர்தான் உடன்படிக்கை, எனக்கு அவர்தான் மீட்பு. ஆமென், ஆமென். இன்னைக்கு நம்ம எல்லாரும் அப்படியே இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு நம்ம இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறோம், ஏசப்பா, இன்னைக்கு ஒரு சில ரத்தங்கள் ஒரு சில காரியங்களை செய்யலாம், ஆனால் இயேசுவின் ரத்தம் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் கேட்கலாமா, அப்பா, ஒருவேளை இன்னைக்கு இந்த ரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்ண முடியாமல் நாங்கள் எங்கேயோ போக விடாதபடி இன்னைக்கு எங்களை நீங்கள் சபையில் கொண்டு வந்தீங்களப்பா. இன்னைக்கு இந்த ரத்தத்தில் தானே உயிர் இருக்குது, இந்த ரத்தம் எனக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குது, இந்த ரத்தம் என்னை மீட்டு கொள்கிறதே என்று சொல்லி அந்த நினைவோடு நம்ம எல்லாரும் ஆண்டவரிடத்தில் பார்த்து கேட்கலாமா, அப்பா, நீங்கள் அன்னைக்கு எங்களுக்காக சிந்தின ரத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே, அன்றைக்கு எங்களுக்காக சிந்தப்பட்ட இரத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஓ, எங்களுடைய மீறுதலை மன்னிக்க, எங்களுடைய பாவங்களை போக்க, எங்களுடைய வியாதிகளை போக்க நீர் அன்றைக்கு ரத்தம் சிந்தினீரே, நன்றி அப்பா. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆமென். இன்னைக்கு அந்த உயிர், அந்த இரத்தத்தில் உள்ள உயிர் நமக்கு அது ஜீவனாய் மாறணும். இன்னைக்கு வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழணும்ப்பா. இன்னையிலேருந்து நீங்கள் தான்ப்பா எங்களுக்குள்ளே வாழணும், எங்களுக்குள்ளே நீங்கள் தான்ப்பா வாழணும். ஓ, எங்களுக்குள்ளே நீங்கள் தான்ப்பா வாழணும். ஓ, ஹல்லேலூயா. ஏசப்பா, உங்கள் ரத்தம் எங்களை மூடட்டாப்பா, இயேசுவின் ரத்தம் எங்களை மூடட்டும் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே எங்களை மூடிக்கொள்ளுங்கப்பா, பாம்புடைய ரத்தத்துக்குள்ளே எங்களை மூடிக்கொள்ளுங்கப்பா. நம்ம எல்லாம் பாட்டு பாடுறோம், இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது என்று சொல்லி நம்ம பாடுகிறோமே. இன்னைக்கு அந்த வார்த்தை ஒரு பாடலாக மட்டுமல்ல, இன்னைக்கு எல்லாம் சொல்லலாம், ஆண்டவரே உம்முடைய ரத்தம் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கட்டும் ஆண்டவரே. உங்கள் ரத்தம் தான்ப்பா எங்களுக்கு பாதுகாப்பு. ஓ, உங்கள் ரத்தம் தான்ப்பா எங்களுக்கு பாதுகாப்பு. இன்னைக்கு இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொன்ன உடனே பிசாசுகள் நடுங்குகிறது. இயேசுவின் ரத்தத்தை கேட்ட உடனே பிசாசுகள் நடுங்குகிறது. இன்னைக்கு எல்லாம் சொல்லலாம், ஆண்டவரே உங்கள் ரத்தம் விலையேறப்பட்ட ரத்தம்ப்பா, உங்கள் ரத்தம் விலையேறப்பட்ட ரத்தம்ப்பா. அந்த ரத்தத்தில் எவ்வளவு உயிர் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் உயிரோடு வாழ்வது உங்கள் ரத்தத்தினால தான்ப்பா. இன்னைக்கு எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது உங்கள் ரத்தத்தினால தான்ப்பா. ஓ, எங்களை மீட்டு கொண்டது உங்கள் ரத்தம் தான்ப்பா. இன்னைக்கு சாபங்கள்லேருந்து எங்களை மீட்டு கொண்டீரே, உமக்கு நன்றி அப்பா. இன்னைக்கு எல்லாம் சொல்லலாமாப்பா, எங்கள் குடும்ப சாபங்கள், எங்கள் தலைமுறை சாபங்கள், எங்கள் பாரம்பரிய சாபங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் எங்களை விடுதலை ஆக்கினீரே, நன்றி அப்பா. ஓ, ஸ்தோத்திரம். எல்லாம் கேளுங்க பார்க்கலாம். ஆமென். இன்னைக்கு அந்த இரத்தத்தை நம்ம எடுக்க போகிறோம். இன்னைக்கு சொல்லலாம், ஆண்டவரே இந்த பாரம்பரிய சாபங்கள் எங்களுக்குள்ள இருக்குன்னா அந்த சாபங்கள் மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் குடும்ப சாபங்கள் இருக்குன்னா அந்த சாபம் மாறட்டும் ஆண்டவரே. ஓ, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல அவருடைய ரத்தம் நமக்கு ஜெயமாகவே இருக்கிறது. ஏன் தெரியுமா நம்ம இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்கிறோம்? இன்னைக்கு அழிக்கணும்னு நினச்சவங்க முன்னாடி என்னை உயிரோடு வாழ வைக்கிறது அந்த ரத்தம் தான். என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறது அந்த ரத்தம் தான். என்னை மீட்டு கொண்டது அந்த ரத்தம் தான். அதனால் நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா, இயேசுவின் ரத்தம் ஜெயம். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம்,
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமென், ஆமென். இன்றைக்கு இந்த வார்த்தையை நம்ம சொல்லிக்கொண்டே இருப்போம். அந்த ரத்தம் நமக்கு ஜெயமாய், ஜெய கிறிஸ்து நமக்காக எல்லாம் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. அப்பா, இந்த நாளில் நாங்கள் இயேசுவின் ரத்தத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம்ப்பா. அன்றைக்கு எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆண்டவரே, பழைய ஏற்பாடு காலத்தில் ஆண்டவரே மிருகங்களுடைய ரத்தம் பாவத்திற்காகவும் பாவ மன்னிப்புக்காகவும் பாவ நிவாரணத்திற்காகவும் செலுத்தப்பட்டது. இன்றைக்கு புதிய ஏற்பாடு காலத்தில் நாங்கள் வாழ்கிற இந்த நாளில் எங்களுடைய இயேசுவின் ரத்தம் எங்களுடைய பாதுகாப்புக்காக, எங்கள் உடன்படிக்கைக்காக ஆண்டவரே, இந்த ரத்தம் எங்களுக்கு ஜெயமாய் வழி நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தொடர்ந்து ஆண்டவரே, இந்த ரத்தம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் ரத்தம் எங்களோடு கூட இருப்பதாக, இயேசுவின் ரத்தம் எங்கள் ஒவ்வொருவருமே தெளிக்கப்படுவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய கரத்துக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க, நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, இப்பொழுது வீடுகளுக்கு கடந்து செல்லும் பொழுதும் உங்கள் மாறாத தயவும் உங்கள் பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். நீர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் தாழ்மை கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.